அடடா, கடையில வாங்குற மாதிரியே பானிபூரி அப்படியே வந்திருக்க. நானா இந்த அளவுக்கு செய்கிறேன்? என்னாலே நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்க. இன்னைக்கு எல்லாரும் இதை விரும்பி சாப்பிட போறவ, என்னை பாராட்டி தள்ள போறவ. குழந்தை, நீ ஒரு செப்பு தாண்டி, செப்பு தான். இந்த அளவுக்கு யாராலையும் சமைச்சுக்கிட முடியாது. பானிபூரியா இது என்ன அழகா இருக்கு. பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்க. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? சமைச்சாச்சு, என்ன யாரும் சாப்பிட வர காணோம்? வாசனை மூக்குக்கு போகலையோ? சரி, பரவாயில்ல, நம்மளே கூப்பிட்டுருவோம். எத்தேய் எத்தேய் எத்தேய், சித்தியால கூப்பிட்டு சாப்பிடுவாங்க தேய். சமைச்சிட்டேன் தேய். செம்ம சாப்பாடு. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறிய? எத்தேய், இது சின்னதா இருக்கேன்னு பாக்காங்க, ருசி எப்படி இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்டிய நிறுத்தவே மாட்டிய, சாப்பிட்டுட்டே இருப்பிய. அதனால தான் நிறைய பொறிச்சு வச்சுட்டு இருக்கேன், இன்னும் பொறிச்சுக்கிட்டே இருக்கேன். சாப்பிட ஆரம்பிங்க தேய். குருமாவா? அது எதுக்கு? இங்க பாருங்க, வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கேன், புதினா கொத்தமல்லி அரைச்சி தண்ணியில கலக்கி வச்சிருக்கேன். என்னது குருமாவா? இதுக்கெல்லாம் குருமா கிடையாது. இப்படியே தான் திங்கணும் தேய். இல்ல தேய், நான் உங்களுக்கு வச்சு தரேன், இருங்க. எத்தேய், இதை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? ஒரு பானிபூரி எடுத்து உள்ளங்கையில வச்சு ஒரு விரல எடுத்து குத்தணும். எத்தேய், ஒரு விரல வச்சு லேசா நசுக்குனா போதும் தேய். மேல மட்டும் லேசா உடையுமா? அதுக்குள்ள கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வெங்காயம், இந்த இதுல வச்சிருக்கேன் பாருங்க அந்த சாசு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ள ஒரு முக்கு முக்கணும். இல்லத்தே, ஒரு முக்கு முக்கிட்டு அப்படியே வாயை பிளந்து வாய்க்குள்ள அமைக்கிடணும். எத்தேய், இப்படிதான் சாப்பிடணும். காலங்காலமா பானிபூரி இப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவே. அப்படி மட்டும் சாப்பிட்டேன்னு வச்சிருங்க, அட்டா அப்படி இருக்கும், சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். இந்த இருக்கு, இதான் டிபனு. நீங்க தானே காலையில டிபன் கேட்டிய, மாவரைக்கல என்ன பண்றது? அதான் என்ன டிபன் செய்யலான்னு போன்ல பார்த்தா இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்து, அதாத்தே உடனே செஞ்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தேய், அதுவும் இருக்குதே சாலட். ஃபியூச்சர்ல உங்களுக்கு நான் அதையும் செஞ்சு தரேன். என்னமெல்லாம் நீங்க ஒரே சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒண்ணு விதவிதமா வித்தியாசமா சாப்பிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. உட்காருங்க தேய், நானே உடைச்சி எல்லாத்தையும் வச்சு தட்டுல வச்சு தரேன். சித்தியலையும் கூப்பிடுங்க சாப்பிடட்டும். எத்தேய், சாப்பிட்டு பாருங்க தேய், சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஏசாதுங்க. எத்தேய், பாத்தியலா, சித்தியே சொல்லியாவ. நான் உங்களுக்காக எவ்வளவு சூப்பரான உணவை கண்டுபிடிச்சு செஞ்சிருக்கேன். உட்காருங்க உட்காருங்க, வரிசையா உட்காருங்க. எல்லாருக்கும் தட்டுல வச்சு தரேன், சாப்பிடுங்க. 50 தானே சித்தி, 100 போட்டுடலாம். இந்த டூர் எல்லாம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கிறது. நான் இதுவரை இப்படி எல்லாம் டூருக்கு சென்றதே இல்லை. எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்படியா? நீங்களும் இதுவரை டூர் சென்றதே இல்லையா? இல்ல பச்சைக்கிளி, உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன். அப்படியா? ஆமா பச்சைக்கிளி, நம்ம கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து எங்கேயுமே வெளியே போகவே இல்லைல்ல. இது ரொம்ப புதுசாவும் நல்லாவும் இருக்கு. ஆமாம் ஆமாம். பக்கத்துலயே எரும மாடு மாதிரி உட்கார்ந்து வந்துட்டு இருக்கான்.
ஒரு வார்த்தை பேசுனா என்ன? எல்லாரும் அவங்க வைஃப் கூட ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமா வராங்க. இவன் மட்டும்தான் உருன்னு மறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்படி இருந்தால் நான் யார் கூட பேசுவேனா? இந்த டூர் எனக்கு எப்படி ஜாலியாக இருக்கும்? இவனை நம்பி தானே நான் வந்திருக்கேன். இதெல்லாம் இவனுக்கு எப்பதான் புரியுமா? பிரவீன், என்ன நான்சி, உனக்கு உட்கார்றதுக்கு சீட் இல்லையா? இல்ல பிரவீன், அப்பத்துல இருந்தே நின்னுட்டே தான் வந்துட்டு இருக்கேன். அப்போ வா, என் சீட்ல உட்காந்துக்கிறியா? நான் எழுந்து நிக்கிறேன். வேண்டாம் பிரவீன், சில பேருக்கு மூஞ்சிலாம் மாறுது. நான்சி, அடுத்தவங்களை எதுக்கு நீ பாக்குற? நான் உனக்கு சீட் தர போறேன், நீ என் சீட்ல உட்கார போற, அவ்வளவுதானே? வா, இந்த சீட்ல வந்து உட்காரு. ஐயோ, வேண்டாம் பிரவீன், எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுற நான்சி? இங்க என்ன பேய் இருக்கா இல்ல பிசாசு இருக்கா? அதை விட பயங்கரமானதெல்லாம் இருக்கு, நான் உட்கார மாட்டேப்பா. சீ, நான்சி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என் மடியில உட்காந்துக்கிறியா? உங்க பக்கத்துல உட்கார்றது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா மத்தவங்களுக்குலாம் பிரச்சனையா இருக்குமே. யாருக்கு பிரச்சனையா இருந்தா நம்மளுக்கு என்ன நான்சி? வா, வந்து மடியில உட்காரு. ஏய், என்ன உன்கிட்ட வீட்டுல வச்சு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? டூர்ல இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு என் மானத்தை வாங்காதுன்னு சொன்னனா இல்லையா? அப்புறம் என்ன ABCDன்னு கூப்பிட்டு இருக்க? அவளை போய் மடியில உட்கார வைக்கிறேன்னு சொல்றா. அவளுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? சீட் இல்லைன்னா அவளை கீழே உட்கார சொல்லு. பாவம் நான்சி ரொம்ப தூரமா நின்னுட்டே வந்துட்டு இருக்கா. அதான் உட்காருறியான்னு கேட்டேன். அவன் உன்னை பார்த்து பயந்துட்டு உட்கார மாட்டேன்னு சொன்னான். அதான் மடியில உட்காருறியான்னு கேட்டேன், அதுக்கும் சண்டை போடுற. உனக்கு கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்திருந்தா நீயே அந்த பொண்ணை உட்கார சொல்லியிருப்ப. இப்படி மறைச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஆமா, இத்தனை பேர் பஸ்ல இருக்காங்க, இவங்களுக்குலாம் இல்லாத அக்கறை உனக்கு மட்டும்தான் வரும். உனக்கு மட்டும்தான் மனிதாபிமானம் இருக்கும், மற்றவங்களாம் மனுஷனே இல்லாம இருப்பாங்க. பிரவீன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பிரவீன். நான் நின்னுட்டே வரேன், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. நீ ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. ஏய், அந்த பொண்ணை எதுக்கு திட்டிட்டு இருக்க? நீங்க ஆபீஸ்ல ரெண்டு பேரும் எப்படி கூத்தடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். முதல்ல இந்த சீட்ல இருந்து எழுந்துரு, இந்த பக்கம் வந்து உட்காரு. நான் அந்த பக்கம் உட்கார்றேன். ஏன் இதுல உட்கார்ந்துருந்தா என்ன? எனக்கு பிடிக்கல, இந்த பக்கம் வந்து உட்காரு. இங்க பாரு அனுஷ்கா, நீ என்னைய ரொம்ப மிரட்டிட்டு இருக்க. எனக்கு இது பிடிக்கல. நான்சி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நல்ல ஃப்ரெண்டா? நல்ல ஃப்ரெண்டு நீ என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியும். ரொம்ப நடிக்காத, இந்த பக்கம் வா. ஐயோ கடவுளை, இதுக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? வீட்லயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்தா? ஆமா, நான் வராம இருந்திருந்தா இவ கூட கூத்தடிச்சிருப்பா, அப்படிதானே? இப்போ அது முடியலையேன்னு ஃபீலிங்கா இருக்கு. ரவி, என்ன ப்ராப்ளம்? சிஸ்டர் கூட என்ன சண்டை? சண்டைலாம் இல்லடா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு பார்க்க ஏதோ சண்டை போட்ட மாதிரியே கேட்டுச்சு. சிஸ்டர், எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். நாங்க சிரிச்சு சிரிச்சு பேசினாலே சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. சரி சரி, இப்படி சும்மா சென்றால் போர் அடிக்கும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்கள். டான்ஸ் ஆட தெரிந்தவர்கள் டான்ஸ் ஆடுங்கள். சூப்பராகவும் ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கும். சூப்பர் ஐடியா பச்சைக்கிளி. பிரவீன், வரீங்களா? நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவோம். அவர் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு நான் இருக்கேன். நான் ஆடிடுவேன், நீ கொஞ்சம் உன் வேலையை பார்த்துட்டு இரு. அப்போ ஓகே, நான் பாட்டு பாடுறேன் பிரவீன். ஏன் பிரவீன்ட்ட மட்டும் தான் சொல்லுவியா? அவர் மட்டும் தான் இங்க இருக்காரா? எல்லார்கிட்டயும் சொல்லு. எல்லாரும் கேட்டுக்கங்க, நான் பாட போறேன். ஷேய், எப்ப பார்த்தாலும் என் புருஷன்கிட்டே தான் பேசிட்டு இருக்கா. இந்த டூர்ல ஏதாவது இவன் என் கண்ணு முன்னாடி பண்ணட்டும், அப்பதான் இருக்கு இவளுக்கு கிளைமேக்ஸ். இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என் புருஷனை பார்த்து தான் இந்த பாட்டை கூட பாடுறா இவா. சே, அதான் இத்தனை பேர் வந்திருக்காங்களா, அவங்கள போய் லவ் பண்ண வேண்டியதானே? என் புருஷன் தான் இவளுக்கு கிடைச்சான். அவனும் ஈன்னு பல்லு இழிச்சிட்டே உட்கார்ந்துருக்கான். அதனாலதான் அவளும் இப்படி எல்லாம் பண்றா. இவனை வதச்சாதான் அவ சரி வருவா. நான்சி, பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்து. நான்சி, ரொம்ப அழகா பாடின.
என்ன பாட்டு பாடிட்டாவா? இதெல்லாம் ஒரு பாட்டு, அது நல்லா இருக்குன்னு பாராட்டு. நானும் இப்ப பாடுறேன். இதே மாதிரி இவன் பாராட்டலன்னா தானே இருக்கு. அடுத்து நான் பாடுறேன். ஓகே சிஸ்டர், பாடுங்க. தாலாட்டும் காற்றே வா, தலை கோதும் விரலே வா. சரி சரி, பேசுனது போதும், பாடு. உன் பாட்டை கேட்கறதுக்கு தான் எல்லாரும் ஆவலா இருக்காங்க, நான் உட்பட. நான் பாடவே இல்ல. சித்தி, பானிபூரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு குழந்தை. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ அவ்வளத்தையும் பொரிச்சு போட்டுட்டே இரு, நான் தின்னுகிட்டே இருக்கேன். அப்படியா சித்தி? அப்ப சரி, பொரிச்சு பொரிச்சு போட்டுட்டே இருக்க, தின்னுட்டே இருங்க. எத்தே, நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு, ஒண்ணும் சொல்லியதுக்கு இல்ல. எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு ருசியா இருக்காத்தே. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது குழந்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சாப்பிட்டுட்டே வாங்கிட்டே இருப்பேனா, நீ பொரிச்சு பொரிச்சு தந்துகிட்டே இருப்பியா? சரி சித்தி. என்ன இந்த செல்லம்மா, இந்த பானிபூரி எப்படி பாராட்டிட்டீங்க? எனக்கு இந்த பானிபூரியே பிடிக்காது. இவ எப்படி விரும்பி சாப்பிடியா? அதுவும் இந்த காலையிலக்கு என்னமோ சரியில்லையே.